ஹால் எஃபெக்டில் ரெண்டாவது செட்டப் பார்க்க போகிறோமா. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் கான்ஸ்டன்ட் கரண்ட். கரண்ட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹால் எஃபெக்ட் செட்டப்பில் இருக்கக்கூடியதில் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன். அதாவது 3 மில்லி ஆம்பியருக்கு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு உதாரணத்துக்கு 0.5, 1, 1.5, 2, 2.5, 3, 3.5, 4 இந்த மாதிரி நம்மளோட கான்ஸ்டன்ட் கரண்ட் பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும் போது ஹால் எஃபெக்டில் எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன வச்சாச்சு, கரண்ட்டோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சாச்சு. 3 மில்லி ஆம்ப்ஸுக்கு வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து நம்மளோட ஹால் எஃபெக்ட் செட்டப்பை வந்து 2 எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரண்ட்டு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டு கண்ட்ரோலோட வேல்யூ வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 0.5 வச்சுக்கலாம். ஆ 0.5 ரேஞ்ச் வந்து வச்சுருக்கேன். 0.5க்கு பார்த்து அப்படின்னா கரண்ட் வந்து இங்கே கான்ஸ்டன்ட் தான். வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறேன். 3 மில்லி ஆம்பியர் வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கிடலாம். ஓகே தானா? அதே மாதிரி அடுத்த கரண்ட்டோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். 1 ஆம்பியர் வச்சுருக்கேன், அங்கே 5 கிடச்சிருக்கு. 1 ஆம்பியருக்கு 5 கிடச்சிருக்கு. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1.5 ரேஞ்ச் வச்சுருக்கேன், 7.3, 7.4 ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து நம்மளோட 2 ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம். 2 ரேஞ்சுக்கு வச்சோம் அப்படின்னா 10.2ல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 10.23 வோல்டேஜ் ரேஞ்சு. அதே மாதிரி 3 வச்சுக்கலாம். ஓகே, 3 ரேஞ்ச் வச்சோம் அப்படின்னா 13.8 மில்லி வோல்டேஜ் கிடச்சிருக்கு. தென் அடுத்தது வந்து 4 ரேஞ்ச் வச்சுக்கலாம். 4 வச்சோன்னா 15.7 மில்லி வோல்ட் ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்கு. சரிதானா? அப்போ கரண்ட் வந்து நம்மளுக்கு என்னது கான்ஸ்டன்ட், அதே 3 தான். ஆனால் நான் வந்து வோல்டேஜை மட்டும் எவ்வளோ தூரம் வேரி ஆகுது வித்தின் நம்மளோட கரண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் கரண்ட் பவர் சப்ளை, இதில் 0.5, 1, 1.5, 2, 2.5 அப் டு 4 வரைக்கும் வச்சு எவ்வளவு தூரம் ஹால் எஃபெக்ட் செட்டப்பில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது, அதாவது இன்க்ரீசிங் ஆர்டரில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை நான் வந்து நோட் டவுன் பண்ண போகிறேன். ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடைக்கும். நம்ம 0.5, 1, 1.5, 2 இதை மாதிரி நம்ம வேரியேஷன் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வோல்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கிடலாம். இருக்கு இல்லையா, 3 வோல்டேஜ். இந்த கரண்ட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன், 3 மில்லி ஆம்ப்ஸு. அதுலேருந்து எவ்வளோ தூரம் ஹால் வோல்டேஜ் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டா? தேங்க்யூ.